ரீசெண்டாக நான் பார்த்த படங்கள்லேயே என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு படம். ஃபஸ்ட்டு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லாமல் தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் போக போக என்னோடய டோட்டல் மைண்ட் செட்டும் மாறிடுச்சு. இது ஒரு ஹிந்தி மூவி, 12th ஃபெயில். நான் இப்போவே சொல்கிறேன், நெக்ஸ்ட் இயர் இந்த மூவிக்கு நிறைய அவார்ட்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. 12th ஃபெயில்னு ஒரு டைட்டில். இதில் அப்படி என்ன இன்ஸ்பைரிங்காக இருக்க போகுதுன்னு கேட்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். 12th ஃபெயில் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் ட்ரூ ஈவெண்ட்ஸ். சம்பல்னு ஒரு வில்லேஜ். நார்த் சைடில் நிறையா கொள்ளையடிக்கிற கும்பல் இருக்க ஊருன்னு ஒரு பேச்சு. அந்த ஊரில் நேர்மையான ஒரு அப்பா, அவருக்கு 2 பசங்க. அதில் 2வது பையன் 12th படிக்கிறான். ஃபைனல் எக்ஸாமுக்கு அவங்க ஸ்கூல் ஸ்டாஃப்ஸே பிட்டு கொண்டு வந்து எக்ஸாம் ஹாலில் கொடுத்து எழுத சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஊர், இப்படி ஒரு ஸ்கூலு, இப்படி ஒரு பையன். அந்த ஊருக்கு புதுசாக வந்த இன்விஜிலேஷன் ஆஃபீஸர் ஒருத்தர் நேர்மையாக எல்லாரையும் கையும் களவுமாக பிடிச்சி கொடுத்து எல்லா பசங்களையும் அந்த இயர் 12th ஃபெயில் ஆக்கிடுறாரு. கட் பண்ணால் ஃபியூ இயர்ஸ் லேட்டர் அந்த பையன் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐபிஎஸ் ஆகிறான். விட்டடிச்ச பையன் டு ஐபிஎஸ் ஆஃபீஸர். இதுக்கு நடுவில் இருக்க எமோஷனல் அண்ட் இன்ஸ்பைரிங் ஜேர்னி தான் இந்த படம். விக்ராந்த் மேசே, மேதா சங்கர், அன்சுமன் புஷ்கர், ஜோசி ஆனந்த் விஜய், பிரியன்சு சாட்டர்ஜி, ஹரிஷ் கண்ணா, கீதா அகர்வால் சர்மா, இவங்க எல்லாரும் லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. விக்ராந்த் மேசே தான் அந்த 12th எக்ஸாமில் பிட் அடிக்கிற பையனாக வருவார். படம் போக போக தோல்வியை அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்காத ஒரு மனுஷனோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை நம்ம கண்ணு முன்னாடி காட்டுவார். கடைசியாக ஐபிஎஸ் ஆஃபீஸராகவும் ஆவார். படத்தில். பட் அவரோட நடிப்பு நம்மளை நம்ப வச்சிரும், இவர் தான் உண்மையாக கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகியிருக்காரு போல இல்லைன்னு. அப்படி ஒரு உண்மையான பெர்ஃபார்மன்ஸ். மேதா சங்கர் ஹீரோயின் ரோல். யூஷுவல் ஹீரோயின் மாதிரி இல்லாமல் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அவங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போ கரண்ட்டாக இவங்க தான் நேஷனல் கிரஷ்னு பேசிக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அன்சுமன் புஷ்கர் இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான கேரக்டர். ஹீரோ கீழே விழும்போதெல்லாம் தூக்கி நிறுத்துற ஒரு கேரக்டர். ஹீரோ மட்டும் இல்லை, அப்பப்போ படம் பார்க்குற நம்மளையும் தூக்கி நிறுத்துவார். அதுக்கு படத்தில் ஒரு சீக்ரெட் வச்சுருக்காரு. கோட் வேர்ட் ஃபார் தட் சீக்ரெட் இஸ் ரீஸ்டார்ட். படம் பாருங்கள், ரீஸ்டார்ட் அப்படிங்கிற வார்த்தையை லைஃப்பில் மறக்க மாட்டீங்க. ஜோசி ஆனந்த் விஜய் ஹீரோவோட ஃப்ரெண்டாக வராரு. ஹரிஷ் கண்ணா, கீதா அகர்வால் சர்மா ஹீரோக்கு அப்பா அம்மாவாக வராங்க. இவங்க எல்லாத்துக்குமே படத்தில் நிறையா பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருந்திருக்கு. அதை இவங்க எல்லாருமே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரியன்சு சாட்டர்ஜி ஒரு டிஎஸ்பியாக வராரு. கெஸ்ட் ரோல் தான், பட் படத்தில் அந்த ரோலோட இம்பேக்ட் ரொம்ப பெருசு. வினோத் சோப்ரா இவர் தான் டைரக்டர். இவர் யாருன்னா, டைரக்டர் ராஜ்குமார் ஹிரானி கூட ரைட்டராக அசோசியேட் ஆகியிருக்கார். லகேரகு முன்னாபாய், 3 Idiots இந்த மூவிஸ்லாம் இவரும் ஒரு ரைட்டர். எங்கேயுமே கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகாமல் அவர் நினச்ச ஸ்டோரியை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. படம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக என்கேஜிங்காக இருக்கும். நிறைய இடத்துல டைலாக்ஸ் எதுவும் இல்லாமல் வெறும் பார்வையில் அப்புறம் அழுகையிலேயே பெரிய பெரிய எமோஷன்ஸ்லாம் கன்வே பண்ணியிருப்பார். அந்த வகையில் கிளைமேக்ஸ் மிகப்பெரிய கூஸ்பம்ஸ். இந்த படத்தில் நிறைய இன்டீரியர் ஷாட்ஸ் அப்புறம் நைட் சீக்வன்சஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி காட்டியிருப்பார் கேமராமேன் ரங்கராஜன் ராமபத்ரன். எங்கேயுமே ஒரு படம் பார்க்குற ஃபீல் வராமல் ரியலாக எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி தோணும். அந்த கிரெடிட்ஸ் கண்டிப்பாக இவருக்கு தான். ஓவரால் பிஜிஎம்ஸ் அண்ட் சாங்ஸ். இந்த படத்தில் இது 2 ரொம்ப மினிமலாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு வகையில் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு. மியூசிக் ரேராக தான் வரும், ஆனால் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நிறைய எமோஷன்ஸை நமக்குள்ளே க்ரியேட் பண்ணும். சாந்தனு மைத்ரா அவர் தான் மியூசிக் டைரக்டர். அவர் வேலையை சிறப்பாக பண்ணியிருக்கார். இந்த படத்துக்கு 2 பேர் எடிட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 1 டைரக்டர் வினோத் சோப்ரா, 2 ஜஸ்குன்வர் கோலி. முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க இந்த படத்துக்கு டைரக்டர் அண்ட் ரைட்டரும் கூட. இந்த படம் லீனியர் எடிட் பேட்டர்னில் சொன்ன ஒரு கதை. டைரக்டர் அண்ட் ரைட்டரே எடிட் பண்ணனால தேவையில்லாத சீன்ஸ்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க போல. ரொம்ப சரியாக கதைக்கு முக்கியமான சீன்ஸை மட்டும் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஸ்பெஷல் அப்ரிஷியேஷன் ஒருத்தருக்கு கொடுத்தே ஆகணும். அன்சுமன் புஷ்கர் படத்தில் கௌரி பையாவாக வருவார். இவர் யூபிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ணுவார், ஆனால் கடைசி அட்டம்ப்ட்லேயும் ஃபெயில் ஆகிடுவார். அதுக்காக விட்டு கொடுக்காம ஹீரோ மாதிரி வசதி இல்லாத ஆளுங்களுக்கு ஃப்ரீயாக கோச்சிங் கொடுப்பாரு. படம் பார்க்குற எல்லாரையும் நமக்கு இப்படி ஒரு இன்ஸ்பைரிங் டீச்சர் ஆர் பிரதர் ஆர் ஃப்ரெண்டு நம்ம கூட இல்லையோன்னு ஃபீல் பண்ண வச்சுருவார். ஹீரோ ஒவ்வொரு அட்டம்ப்ட் ஃபெயில் ஆகும்போதும் அவரை தூக்கி நிறுத்தி ரீஸ்டார்ட் பண்ணுறது, அவருக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து நீ படின்னு சொல்கிறது, அவரே லாஸ்ட் அட்டம்ப்டில் ஃபெயில்னு தெரிஞ்சதும் உள்ளுக்குள்ளேயே கலங்குறது, இந்த இடத்துல எல்லாம் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார். ஹீ டிசர்வ்ஸ் தி ஸ்பெஷல் அப்ரிஷியேஷன். இந்த படம் ஒரு யூ சர்டிஃபைட் மூவி.
எந்த அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை, எல்லா ஏஜ் குரூப் பீப்புள்ஸும் சேர்ந்து பார்க்கலாம். எஸ், கண்டிப்பாக நான் அது ஒரு மஸ்ட் வாட்ச் கேட்டகரியில் தான் வைப்பேன். எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் அங்கே ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுற எல்லாரும் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு டைமாவது பார்க்கணும். இந்த படம் உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷனை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த படம் எல்லாருக்கும் போய் சேரணும். என்னை பொறுத்தவரை இந்த படம் இன்னும் ஒரு அண்டர்ரேட்டட் ஜெம் தான். இன்னும் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரும் கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்னும் இந்த மூவி பற்றி டீட்டெயில்டு அனாலிசிஸ் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோவும் பண்ணுறேன். இன்னும் நிறைய மூவி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் இந்த சேனலில் வரப்போகுது. நியூ மூவி ரிவ்யூஸ், அண்டர்ரேட்டட் மூவி ரிவ்யூஸ், மூவி எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் அனாலிசிஸ் வீடியோஸ், வேர்ல்ட் மூவிஸ், அது கூட அப்பப்போ ட்ராவல் கண்டென்ட்ஸ், பைக் கண்டென்ட்ஸும் வரப்போகுது. எல்லாத்தையும் பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் லவ் பண்ணுறவங்க இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இட் ஹெல்ப்ஸ் மீ டு ரீச் வைடர் ஆடியன்ஸ். நன்றி.